ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே! இது உங்கள் அடைவார். ஸோ இனி நம்ம பார்க்க போறது வந்து இதுவரைக்கும் எவ்வளவோ அனிமி ரிலீஸ் ஆச்சு. அண்ட் வந்த சில அனிமீஸ்லயுமே வந்து பல பேர் கன்ஃப்யூஸ் ஆயிருக்கு. அண்ட் வரப்போற சில அனிமீஸ்மே வந்து சில விஷயம் வந்து நெறைய பேருக்கு தெரியாம இருக்கு. ஸோ அதோட எல்லா அடிஷனல் டீட்டெயில்ஸுமே வந்து இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே நேரத்தில சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. ஸோ ஒரு எடுத்த உடனே வந்து ஒரு ரொமான்டிக் அனிமி ரிலீஸ் பண்ணாங்கப்பா. அத பத்தி ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் வந்து அத பத்தி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தகவல சொல்றேன். அனிமி நேம் என்னது பார்த்தீங்கன்னா, ஒய் ரேலியானா எண்ட் அப் அட் த டியூக் மேன்ஷன். ஸோ இதில வந்து டோட்டலா வந்து 12 எபிசோட்ஸ் இருக்கு. ஒரு இசெகாய் அண்ட் த்ரில்லர் பேஸ்டான ஒரு அனிமி டைப் நண்பா. கிரன்ச்சிரோல்ல தான் நம்ம ரிலீஸ் பண்ணாங்க. என்ன பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோயினி வந்து அவ வாழ்ந்த உலகத்தில தெரியாம ஏதோ ஒரு விதத்தில வந்து இறந்துட்டா. அதுக்கடுத்து அவ படிச்ச ஒரு லைட் நாவல்ல வந்து ரீபார்ன் ஆயிருக்கா. அண்ட் வந்து அவளுக்கு வந்து அந்த இடத்துல நடக்கிற எல்லா ஸ்டோரியுமே தெரியும். நான் இவன் கையால தான் சாவப் போறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, அவனோட ஃபியூச்சர் ஃபியான்சி கையால சாவப் போறேன்னு சொல்லிட்டு, இவ வந்து என்னென்ன விஷயத்தான் பண்ணிட்டு, அதுக்கடுத்து டியூக்கோட மேன்ஷனுக்குள்ள ஏன் போறா? எதுக்கு போறா? அதுக்கடுத்து அங்க இருக்க நடக்கிற ஒரு அப்படி இப்படி ஒரு ஸ்டோரி இருக்கும்ல. அந்த காதல் கதைகள் அப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரி தான் நண்பா. இன்ட்ரெஸ்ட்டா இருந்தா பாருங்க. கொஞ்சம் நல்லா தான் கொண்டு போனாங்க. எனக்கு புடிச்சிருந்துச்சு தமிழ் டப்ல. ஸோ நீங்க பார்த்துருந்தீங்கன்னா, உங்களோட தாட்ஸ வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்கப்பா. அதுக்கடுத்தது வந்து த வீக்கஸ்ட் டைமர் பிகன் எ ஜர்னி டூ பிக் அப் த ட்ராஷ் சொல்லிட்டு ஒரு அனிமி இருக்கு. கிரன்ச்சிரோல் ஆல்ரெடி தமிழ்ல நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஒரு சீசன் 1 இருக்கும். ஒரு 12 எபிசோடு இருக்கிற ஒரு நல்ல குட் ஃபீலான அனிமி நண்பா. ஸோ இந்த அனிமி வந்து சோனி டிவி சேனல்ல எல்லா நாளுமே வந்து 10:30க்கு வந்து நைட் டைம்ல ரிலீஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. என்ன ப்ரோ ரீடப்பா கேட்டிங்கன்னா வந்து அதுக்கு வந்து அவ்வளோ வாய்ப்பு இல்ல நண்பா. மோஸ்ட்லி கிரன்ச்சிரோல் டப் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட்டா இருந்தீங்க, இல்ல ப்ரோ கிரன்ச்சிரோல்லனா என்னால பார்க்க முடியாது. அப்படி இருக்கவங்க நைட்டு 10 மணி என்னால பார்க்க முடியும்னு நெனச்சிங்கன்னா, நீங்க வந்து போய் பாருங்க நண்பா. அடுத்து அட்டாக் ஆன் டைட்டன்னு சொல்லிட்டு ஒரு அனிமி இருக்கு. எல்லாருக்குமே தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ ரீட பத்தி நீங்க கேட்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு வந்து அனிமி டைம்ஸ் டப்பிங்க பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். அனிமி டைம்ஸ் டப் பண்ண எல்லா எபிசோட்ஸுமே வந்து இப்போ யூடியூப்ல வந்து அவைலபிளா இருக்கு. இன்னும் சில எபிசோட்ஸ் தான் இன்னும் ரிலீஸ் பண்ணல. பட் அதுவுமே வந்து கூடிய சீக்கிரத்தில யூடியூப்ல ரிலீஸ் பண்ணிருவாங்க. அண்ட் வந்து இது ஒரு லிமிட்டட் தான் நண்பா. ஸோ கூடிய சீக்கிரத்தில அது டெலீட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க சப்போஸ் அனிமி டைம்ஸ் டப்பிங் வந்து பார்க்காம, இல்ல ப்ரோ அனிமி டைம்ஸ்னா இல்ல ப்ரோ அப்படின்னு இருந்தீங்கன்னா, யூடியூப்ல போய் பாருங்க. அண்ட் இது வந்து இந்தியன் சர்வர்ஸ்க்கு மட்டும் தான் இருக்கு. ஸோ நீங்க அதர் கண்ட்ரியா இருந்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி வந்து அவைலபிளா இருக்காது நண்பா. அண்ட் அடுத்து அனிமி டைம்ஸ் டப்பிங் அந்த பக்கம் ஓரமா தூக்கி போடு ப்ரோ. எனக்கு வந்து கிரன்ச்சிரோல் ரீடப் என்ன ஆயிடுச்சு? ஆகஸ்ட் 15ல ரிலீஸ் ஆகுது சொன்னேன். என்ன காணுமே? அப்படின்னு நெறைய பேர் கேட்பீங்கல்ல. ஸோ அது என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா வந்து, அந்த டைம் வந்து கிரன்ச்சிரோல் சர்வர் வந்து வேர்ல்டு வைட்ல வந்து குளோபலா வந்து என்னவோ ஆயிடுச்சு நண்பா. சர்வர் கிராஷ் ஆயிடுச்சா? இல்ல என்னது தெரியல. ஆல்மோஸ்ட் வந்து குளோபல் வைட்ல பல அனிமீஸ் வந்து ரிலீஸ் பண்றேன். என்ன ஆயிடுச்சுன்னே தெரியல. அஃபிஷியல் சைடுமே வந்து எந்த ஒரு அப்டேட்டுமே குடுக்கல. ஸோ அதுக்கடுத்தது வந்து கொஞ்சம் இப்ப தான் லைட்டா ரிகவர் ஆயின்னு இருக்காங்க. அண்ட் அது வந்து ரிலீஸ் ஆயிடுச்சா இல்லையா கேட்டிங்கன்னா வந்து அது ஆளயே காணும். அது மட்டும் இல்லாம ஒரு அனிமி வேற ரிலீஸ் பண்ணதா சொன்னாங்க. பட் வந்து ஆப்ல வந்து ஆட் ஆவல. ஸோ அந்த அனிமி நேம் என்னது பார்த்தீங்கன்னா வந்து டீமன் லால் ரீடைன் நண்பா. ஸோ இந்த அனிமி வந்து ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. பட் அது வந்து சீசன் 2. ஸோ இப்போ வந்து சீசன் 1 ரிலீஸ் பண்ணியிருக்கறத அஃபிஷியலாவே போஸ்ட் போட்டோம். ஆப்ல வந்து ஆட் ஆகல. ஸோ மோஸ்ட்லி லைக்லி வந்து கிரன்ச்சிரோல் சர்வருக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால தான் வந்து அட்டாக் ஆன் டைட்டனுமே இன்னமும் ரிலீஸ் பண்ணாம இருக்காங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ அஃபிஷியலா ஏதாவது அப்டேட் இல்ல ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா வந்து நான் வந்து இன்ஃபார்ம் பண்றேன். ஸோ அது வரைக்கும் வந்து மனச தளர விடாம வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நண்பா. ஸோ அடுத்த அனிமிய பத்தி சொல்லணும்னா வந்து எல்லாரோட ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டாவும் அண்ட் ஒரு லெஜெண்டரியான அனிமியா இப்போ வரைக்கும் வந்து பேசின்னு இருக்க டெத் நோட். இதில வந்து டோட்டலா வந்து ஒரு 37 எபிசோட்ஸ் இருக்கு நண்பா. அண்ட் இந்த அனிமி வந்து இப்போ ரீசென்ட்டா அனிமி டைம்ஸ்ல வந்து தமிழ் டப்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வீக்லி வந்து 2 எபிசோட்ஸா ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு நான் நெனைக்கிறேன். இப்போதைக்கு 2 எபிசோட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து தேர்ஸ்டே எபிசோட்ஸ் வந்து ரேண்டமா ரிலீஸ் ஆகும் நண்பா. இல்ல அவன் வந்து எடக்கு முடக்கா வேற ஒரு நாள்ல கூட ரிலீஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்தரா வந்து கரெக்டான ப்ராப்பர் அப்டேட்ஸ் வேணும். எனக்கு எப்போ ரிலீஸ் ஆகணும்னு தெரியணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நம்ம டெலகிராம் சேனல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில வந்து டெய்லி ஸ்ட்ரீமிங் அப்டேட் அண்ட் அப்பப்போ வர எல்லா ரிலீஸ் ஆகுற அனிமி அப்டேட்ஸுமே வந்து அதில வந்து நம்ம குடுத்துருக்கோம். வித் அஃபிஷியல் ஆப்போட டைரக்ட் லிங்க் நண்பா. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் டெத் நோட் ரிவ்யூமே வந்து கூடிய சீக்கிரத்தில வந்து நம்ம ஃப்ரெண்ட் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு மிகப்பெரிய வந்து டெத் நோட்டோட ரசிகர்ன்னு சொல்லலாம்.
கூடிய சீக்கிரத்தில் ஒரு தரமான ஒரு ரிவ்யூவோட அதை டெத் நோட்டை பற்றி நம்ம சந்திக்கலாம். அடுத்த அனிமி வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே தெரியும். ரீசெண்டாக கிரன்ச்ரோவில் தமிழ் டப்பில் தான் ரிலீஸ் பண்ணாங்க, புஜிகிரி. இந்த அனிமி வந்து இப்போ இங்கிலீஷ் டப்பில் வந்து சோனி ஃப்ளிக்ஸ் சொல்லிட்டு டிவி சேனல் இருக்குல்ல, அங்கே வந்து டெலகாஸ்ட் பண்ணுறாங்க நண்பா. ஸோ வந்து மண்டே டு ஃப்ரைடே வந்து நைட்டு 11 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால், விருப்பம் இருந்தால் பாருங்கள், இல்லைன்னா வந்து அப்படியே வந்து ஸ்கிப் பண்ணிட்டு வேறு வேலை இல்லை ப்ரோ நான் கிரன்ச்ரோல்லே பார்த்துக்கிறேன்னா பார்த்துக்கோங்கப்பா. ஸோ இப்போதைக்கு வந்து ஸ்ட்ரீமிங் அப்டேட் அப்படியே நிறுத்திட்டு கொஞ்சம் தேட்டருக்கு ரிலீஸ் பற்றி வந்து பேசலாம் நண்பா. ஸோ பல அனிமீஸ் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து தேட்டரில் வந்து அதிகமாக ரிலீஸ் பண்ணுறது வந்து ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ஸோ அது என்னென்ன அனிமின்னு வந்து நம்ம பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த சின்சான் காசுகாபா டான்சர் இன் இந்தியா சொல்லிட்டு இந்தியன் பேஸில் ஒரு சின்சான் மூவி அப்கமிங்கில் ரிலீஸ் ஆகுதுல்ல, இது வந்து செப்டம்பர் 26 தமிழ் டப்லையுமே வந்து தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. என்ன தேட்டர்னு பல பேர் கேட்டிங்கன்னா பிவிஆர் அண்ட் ஐமேக்ஸில் மட்டும் தான் மோஸ்ட்லி ரிலீஸ் ஆகும். அண்ட் அதர் தியேட்டர்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து வாய்ப்பு இல்லைப்பா. அடுத்தது வந்து சைசாமன் மூவி ரீசு ஆர்க்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல நண்பா. இந்த மூவி வந்து இந்தியன் தேட்டர் மட்டும் இல்லாமல் பல கண்ட்ரியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதோட சின்ன டீட்டெயில் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ ஸ்ரீலங்காவில் இந்த வாட்டி வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. எப்போ பார்த்தீங்கன்னா அக்டோபர் 26. எந்த தேட்டர்னு நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ நான் பார்த்தது வந்து அந்த ஸ்கோப் சினிமா சொல்லிட்டு ஒரு சினிமா இருக்குது, அவங்க தான் வந்து இதை வந்து ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்தது வந்து மலேசியா சிங்கப்பூர்லையுமே வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. எப்போ பார்த்தீங்கன்னா வந்து செப்டம்பர் 25. அண்ட் இந்தியாவில் வந்து செப்டம்பர் 26 ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டேட் சேஞ்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பார்க்கலாம், என்ன டேட் சேஞ்ச் பண்ணுவாங்களா இல்லை சேஞ்ச் பண்ண மாட்டாங்களா சொல்லிட்டு. அது வழக்கம் போல் கிட்டத்தட்ட ரிலீஸ் டேட் கிட்ட வரும்போது சொல்லுவாங்க. வாங்க நம்ம என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம்ப்பா. அடுத்தது வந்து கலர்ஃபுல் ஸ்டேஜ் த மூவி மிக்கு ஊ கேனாட் சிங் சொல்லிட்டு ஒரு மூவி இருக்கு நண்பா. ஒரு கேம் பேஸ்டு மூவி போல். இதுக்கு முன்னாடி கேமாக இருந்திருக்கு, இதை வந்து ஒரு ஆனிமி மூவியாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு எனக்கு தெரிஞ்சு எல்லா கண்ட்ரிலும் மோஸ்ட்லி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ தான் வந்து இந்தியன் தேட்டரில் வந்து ரிலீஸ் ஆகுது சொல்லியிருக்காங்க. எப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆகஸ்ட் 29. ஸோ ரொம்ப நாள் இல்லைப்பா, கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டாக இருந்தால் தேட்டர் போய் பார்த்துருங்க. என்ன லாங்குவேஜ் கேட்டிங்கன்னா ஜாப்பனீஸில் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க அண்ட் இங்கிலீஷ் சப்டைட்டில். அண்ட் யார் கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா வந்து மீடியா லிங்க் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க தான் நல்ல நல்ல மூவி கொண்டு வராங்க. ஆனால் வந்து ரொம்ப லேட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்கப்பா. பல கண்ட்ரியில் ரிலீஸ் ஆகி ஆடிக்கு போய் அமாவாசை போகிற மாதிரி ஒவ்வொரு மூவியாக லேட்டாக ரிலீஸ் பண்ணுறாங்க. சரி பார்க்கலாம் நம்ம எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு. அடுத்த 2 மூவியுமே வந்து மீடியா லிங்க் தான்ப்பா ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ என்னென்ன மூவின்னு பார்த்துடலாமா? ஜுஜுட்சு கைசனில் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணாங்களே, ஜுஜுட்சு கைசன் ஹிடன் இன்டர்வரி ப்ரீமென்ச்சுரி டெத் சொல்லிட்டு ஒரு மூவி ரிலீஸ் பண்ணாங்க நண்பா. இந்த மூவி வந்து இப்போ கூடிய விரைவில் ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. டேட் எதுவும் சொல்லலை. லாங்குவேஜ் என்ன ப்ரோ தமிழாக இருக்குமா கேட்டிங்கன்னா அதுவுமே வந்து இப்போதைக்கு சொல்லலை. இப்போதைக்கு வந்து வரப்போகுதுன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வரும்போது அப்படி ஏதாவது அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நண்பா. அதுக்கடுத்து அட்டாக் அண்ட் டைட்டன் தி லாஸ்ட் அட்டாக் சொல்லிட்டு ஒரு மூவி இருக்கு நண்பா. போன வருஷம் ஜப்பானில் ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் இந்த வருஷம் பிப்ரவரி மாதத்தில் வேர்ல்டு வைடில் எல்லா லாங்குவேஜ்லையுமே ரிலீஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் பல கண்ட்ரியோட லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் இந்தியாவில் மட்டும் ரிலீஸ் பண்ணுறது சொல்லிட்டு செம கடுப்பாகி இதெல்லாம் வராது சொல்லிட்டு வெறுத்து போகும்போது திடீர்னு வந்து இப்போ வருதுன்னு சொல்கிறாங்க. என்னையா அது, என்ன பண்ணுறீங்க, எப்போ வர வேண்டிய மூவி எப்போ ரிலீஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அப்படி கேட்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து டிவி ஃபோனில் பார்க்கறத விட தேட்டரில் பார்க்குற ஃபீலிங் வந்து ரொம்ப ரொம்ப வந்து அது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ஏன்னா அந்த ஃபீலே வந்து தனிப்பா. இந்த மாதிரி மூவி வந்து இவ்வளோ லேட்டாக ரிலீஸ் பண்ணுறீங்களே அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு ஃபேனாக வந்து நான் வஞ்சத்தை தெரிவித்து கொள்கிறேன்னு சொல்லிக்கிறப்பா. அண்ட் இந்த மூவி வந்து மோஸ்ட்லி என்ன லாங்குவேஜ்லையுமே வந்து அனௌன்ஸ் பண்ணலை. அண்ட் எப்போ வரது சொல்ல வரப்போது கூடிய விரைவில் வரப்போகுது அப்படி தான் சொல்லியிருக்காங்க. வந்துச்சுன்னா நான் சொல்கிறேன். அண்ட் நீங்கள் இதை வந்தால் பார்ப்பீங்களா? ஆஸ் அட்டாக் அண்ட் டைட்டன் ஃபேனாக நான் தேட்டர் போவேன் ப்ரோ அப்படின்னு எவனாவது இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் ஒரு ஃபயரை போட்டு விட்டுருங்க. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம சந்திக்கலாம் நண்பா. ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப லாங்காக போயிடுச்சு. அண்ட் அடுத்த வீடியோவில் வேறு யாரும் இல்லை, நம்ம டீமன் ஸ்லேயர் புள்ள தான் வந்து இருக்க போகிறாரு. அவரை பற்றி ரீசெண்டாக நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து ஒன்றா சுருக்கி வந்து ஒரு வீடியோவாக வந்து பேசிக்கிறேன். அண்ட் பல டவுட்ஸ்கள் வந்து உங்களுக்கு வந்து அந்த வீடியோவில் வந்து தெரிய வரும். ஸோ தேட்டர் போகிறதுக்கு முன்னாடி அது என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க நண்பா. அண்டு வேறு எதுவும் இல்லை, கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றிகள். ஸோ பை பாய்.